வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி அபுதாபி கார்னிஷ் சைடில் உள்ள லேக் பார்க் அங்கே தான் வந்திருக்கோம். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பார்க்கு, நல்லா பறந்து விரிந்த ஒரு பார்க்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் நேரத்தில் வந்தேன்டாக்கா இங்கே வாட்டர் ஃபவுண்டேஷன் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் பறவைகள் ஏகப்பட்டது இருக்கும். நம்ம வாத்து புறாக்கள்லாம் ஏகப்பட்டது பார்க்க முடியும். பார்பிக்யூவாக தனியாக ஒரு இடமெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபேமிலி கேதரிங், பேச்சுலர் யார் வந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பார்க்கு. ஸோ நீங்கள் வரலண்டாக்கா, இது வரைக்கும் விசிட் பண்ணலண்டாக்கா கண்டிப்பாக வாங்க. வீக்கெண்டில் சும்மா அப்படியே வீட்டில் இல்லாமல் வெளியில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வின்டர் முடிகிறதுக்கு முன்னே இது மாதிரி இடங்கள்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த லேக்கை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெருசாக இருக்கும், அப்படியே லென்த்தியாக வச்சுருப்பாங்க. நல்லா பேருக்கெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ரெண்டாவது குழந்தைகளுக்கு விளாட்றதுக்கு நல்ல சூப்பரான இடம் இருக்குது. தைரியமாக வரலாம், ஈஸியாக என்ஜாய் பண்ணலாம். ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அது போல் உங்களுக்கு சாப்பாடு கடை ஏகப்பட்டது இருக்குது. ஒன்றுத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பார்க்கில் உள்ள விசேஷங்கள், சில அம்சங்கள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். நைட் நேரத்தில் என்ன லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே மலையாட்ட குமிச்சு வச்சுருப்பாங்க. செடிகள்லாம் ஏகப்பட்ட இதாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு க்ரீனிஷாக ரொம்ப ஷேடாக இருக்கும். இந்த ஏரியாவில் அதிகமான இது என்னன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு இலந்த மரம்னாக்கா அவ்வளோ டேஸ்டியான இலந்த மரம் இருக்கும். இலந்த பழம் சீசன் வந்தாக்கா நீங்கள் பறித்து சாப்பிட்லாம். ஏகப்பட்டது கொட்டியும் கிடக்கும், எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா, எப்போதுமே வெளிநாட்டில் அது ஜிசிசி கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு பஞ்சமே இருக்காது. வேப்ப மரம்னாக்கா அவ்வளோ வேப்ப மரம் இருக்கும், நீங்கள் அதை பார்க்க முடியும். நம்ம இது மாதிரி வேப்ப மரத்துக்கு கீழே இருந்து காற்று வாங்குறது ஒரு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே பாருங்கள், வாத்து நம்மளை சுற்றி பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே இங்கனுக்குள்ளே இருக்கும். இது பப்ளிக் ஆர்ட் அது சம்மந்தமாக நடக்கிறதுனால இங்கே இந்த ஏரியாவில் கோர்றதுக்கு பலவிதமான ஸ்டைலில் இது வச்சுருக்காங்க. சேர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு க்ரியேட்டிவிட்டி என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு சேரும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மாடலில் ஐடியா கிடைக்கும் நம்ம இதை பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு இது அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்களா, இது மேடு அப்படியே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியாலாம் பார்த்துட்டாக்கா ரொம்ப அற்புதமாக இருக்கும், பசுமையாக. சில நேரங்களில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும். இதில் பிள்ளைங்களோட ரொம்ப இதாக இருக்கும். இந்த ஏரியாவில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேடும் பள்ளமாக அப்படியே இந்த புல்லுலேயே செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு மனசுக்கே குளிர்ச்சியாக இருக்கும். வாக்கிங் ட்ராக் இதில் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாக்கிங் போகிறேன்டாக்கா எவ்வளோ தூரம் போனாலும் சரி, நடந்ததுக்கான ஒரு ஃபீலிங்கே தெரியாது. அதுக்கு மெயின் காரணம் உங்களுக்கு இந்த அட்மாஸ்ஃபியர். லேக் இருக்குது, இங்கே பாருங்கள், ஃபேமிலி கேதரிங் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு டென்ட்டு போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள், அதை ஒட்டி நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க, லேக்கை ஒட்டியும். இந்த பப்ளிக் ஆர்ட் இந்த இது வந்ததுனால என்னமோ ஒன்று வச்சுருக்காங்க, உள்ளுக்குள்ளே ஓட்டை போட்டு இறக்கி, அது என்னன்னு தெரியலை. குருவி சத்தத்தோடு நம்ம இதை பார்க்க முடியும். இங்கே பாருங்க, நல்லா ஈவினிங் டயத்தில் என்னக்கா இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மக்கள் கோந்துருக்கும். இந்த ஏரியாலாம் அப்படியே ஃபுல்லாக இருக்கும், அப்படியே ஆளுக்க. இதில் இன்னொரு அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா கார்னிஷ்க்கு நீங்கள் போய்க்கலாம். நான் இப்போ இந்த லேக் உள்ளுக்குள்ளே போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பில்டிங் அப்படியே அற்புதமாக இருக்குது பாருங்கள். அபுதாபி இப்போ மணி காலைல 10, இங்கே டெம்பரேச்சர் 22. இங்கே பாருங்கள், ஆட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். நான் குறுக்கு வழியில் போகிறேன், நீங்கள் இந்த வழியில் வராதிங்க. ஏன்னா நான் வேறு இடமெல்லாம் சுற்றிக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இதுக்குள்ளே வர்றேன். இங்கனுக்குள்ளே ஒரு இது வச்சுருக்காங்க,
ரொம்ப அற்புதமான ஒரு இது. இங்கே பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல் பப்ளிக் ஆர்ட். இது என்னடா இது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஹாய், டு நாட் டச். ஃபிரோனா இல்லையே, இஸ்லாம். ஸோ இவங்களுடைய கல்ச்சரில் இது ஒன்று இருக்குது. நம்ம இங்கே உட்காந்து அப்படியே ஜாலியாக வந்துட்டு ரசனை பண்ணிட்டு போகிற மாதிரி, அதில் வந்து எல்லாருமே எழுதுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை வந்துக்கிட்டு அவங்கவுங்க எழுதியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டென்ட்டு தான். இந்த டென்ட்டுக்குள்ளே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அற்புதமான ஒரு டென்ட்டு. இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னாக்கா வேறு லெவலில் இருக்குது. வெளியால் சிட்டிங்கு, உள்ளால் டென்ட்டு. ஓகே, இந்த இதோடு பார்க்கும்போது இதோட நிலைமை வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வாத்து அப்படி வெளில கலரான வாத்தெல்லாம் இங்கே பார்க்க முடியும். இதுதான் என்னன்னு தெரில, ஓட்டை வந்து உள்ளுக்குள்ளே இறக்கி வச்சுருக்காங்க. இது என்ன மீனிங்னு எனக்கு ஒன்றும் புரியலை. பட் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வியூ. நான் ஏற்கனவே இங்கே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு காலைல 9 மணிலாம் இருக்கும்போது அது வாட்டர் ஃபவுண்டேஷன் இல்லை. இப்போ வந்து வாட்டர் ஃபவுண்டேஷன் விட்டுட்டாங்க. அதனாலே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து எல்லாம் உங்களுக்காக இங்கே இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். இது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது சிட்டி லெவலில் ஒரு அல்டிமேட் லெவலில் இருக்கும். அந்த வாட்டருடைய சத்தத்தோட, குருவிகள் இதோட சத்தத்தோட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வியூ இங்கே பார்க்க முடியும். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இது பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த பில்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா, சோலார் பேனல் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க, எனர்ஜி. பாருங்க, சத்தத்தோட பாருங்கள் எப்படி பிம்பம் அப்படியே வந்து விழுவுது பார்த்தீங்களா. இது பார்த்தாக்க எனக்கு மற்ற இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம பாருங்க, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தண்ணி அடிக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு டயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ சூப்பராக அடிக்குது மட்டும் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள், இதில் பாதி தான் இங்கே அடிக்குது தெரியுதா. இந்த சைடில் அடிக்கலை. ஏன்னா ரோட்டு ஓரத்தில் அந்த நடக்கிற இடத்துல வந்து அது பாதி கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் மெயின்டெனன்ஸ். இரிகேஷன் சிஸ்டம்லாம் ரொம்ப பக்கா வச்சு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, லீவு நேரத்தில் வந்துக்கிட்டு ரூம்லேயே படுத்துங்காமல், ஸ்பெஷலி வின்டர் டயத்தில், வெயில் நேரத்தில் கூட வைக்க கொஞ்சம் நடக்கிறதுக்கு கடுப்பாகும். அதெல்லாம் விட்டுட்டு வெயில் இல்லாத இந்த குளிர் நேரங்களில் அருமையான ஒரு வாய்ப்புகள், குருவி சத்தத்தோட ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது எங்கெங்கே இருக்குது, பப்ளிக் மேட்டர், ஹப்பு ஆர்டிஸ்ட் ஒர்க், இது எங்கெங்கே வச்சுருக்காங்கிறதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஃப்ளோட்டிங் இந்த இது நாங்கள் வந்தது ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். கொஞ்சம் இயர்லியாக வந்தேன்டாக்கா இந்த ஏரியாவே வேறு லெவலில் இருக்கும், செம்ம வைப்பாக இருக்கும். ஏன்னா நல்லா உங்களுக்கு அப்படியே மேகமூட்டத்தோட அப்படியே பனி சுமந்தாப்பில் இங்கே பாருங்க, ஃபுல் ஆக்குபைட் பண்ணி வச்சுட்டு போய் ஃபோனை கூட்டி திண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. அந்த அவார்டு தான் இது.
குருவி சத்தத்தை பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான குருவி சத்தம். பறவைகள் நல்லா பெருசு பெருசாக போச்சு வாத்தெல்லாம். டேப்பா 15 கிலோ இருக்கும் போல இருக்கு. ஏன் வாத்தை அடிக்கடி ஒத்த காலில் நிற்கிது? தெரிஞ்சால் சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த பூ பேர் எனக்கு தெரியலை. இந்த பூ இந்த இடத்துல வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பூவை நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ பூ வேறு சைடில் போகணுன்னா இப்போ நம்ம போகிற ஏரியா வந்துட்டு இங்கே பாருங்கள், இலந்தப்பழம் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு எனக்கு இலந்தப்பழம். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்குண்டு? இங்கே பாருங்கள், கீழால் கொட்டி கிடக்குது. இதெல்லாம் தெரியுதா? அப்படி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்குது. எடுத்து என்னன்னாக்கா, ஆனால் கழுவுறதுக்கு தண்ணியெலாம் நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போதைக்கு எடுக்கலை. பூக்கள், செடிகள், இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக வச்சுருப்பாங்க. இதில் ஒரு பிரிட்ஜு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த பிரிட்ஜு வந்து வேறு லெவல் தான். எப்போதுமே அந்த பிரிட்ஜு ஸ்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. க்ளீனான ஸ்கை. குருவி சத்தத்தை பார்த்தீங்களா? இந்த ஏரியா தான் பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கான ஒரு ஏரியா. இதில் ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருப்பாங்க. கேம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இது வந்து பேரண்ட்ஸ் கோடுறதுக்காக சேரும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ கேம் தான் இது. சில ஊர்களெல்லாம் பார்த்தா இதுக்கு காசு வாங்குவாங்க. இங்கே வந்து ஃப்ரீ தான். ஏபிசிடி என்னமோ 1 2 3 4 5 அந்த இதெல்லாம் கேம்லாம் ஏகப்பட்ட கேம் வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கே அவ்வளோ தெரில. இதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக உள்ள கேமு. இந்த இதில் உள்ளது மென்டல் திங்கிங்காக உள்ள கேமும் வச்சுருக்காங்க. 2 கேமுமே இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா, அற்புதமான ஒரு லொக்கேஷனு. இங்கே பாருங்கள், நம்ம பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி ஏறி இறங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். புறாக்களோட மக்கள் இதுலேயே ஆர்வம் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்படியே காற்று வந்து அப்படியே லைட்டாக அடிக்குது. ப்ரீசிங் செமையாக இருக்குது. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பிரிட்ஜு. நான் சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா. புறாக்கள் பார், இந்த இடத்துல தான் வாட்டர் ஃபவுண்டேஷன் அடிக்கும். ஏதோ ஒரு ரீசனுக்கு இப்போ அடிச்சிட்டு இல்லை. மெயின் பாருங்கள் பில்டிங்கு. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம். எந்த ஒரு புல்லாக இருக்கட்டும், எந்த ஒரு மரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ப்ராப்பராக வெட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் கூட. இந்த நாட்டில் வந்து எந்த செடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், அதுக்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த ஏரியாலெலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதம். உண்மையில் சொல்கிறேன், இவங்களுடைய முயற்சிகளுக்கும் இவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான இதுதான் இப்போ நீங்கள் இப்போ பார்க்க போகிறது. இப்போ பார்க்குறது பாருங்கள், இந்த ஆர்ட், இந்த பைனாரியல் ஆர்ட், இது சம்மந்தமாக தான் இது என்னமோ வச்சுருக்காங்க. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்கூலில் உள்ள பெஞ்ச், பழைய காலத்து பெஞ்ச் இப்போ புரியுது. பழைய காலத்து பெஞ்ச் நம்ம இப்படி தான் உட்காந்துருப்போம், சாப்பாடு இது ஒழுக்கலாம். இப்போ இந்த பெஞ்சே காணா போச்சு. சில இடத்துக்கு மேபி வச்சுருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தியான இடத்துல இல்லை. இப்போ இந்த பூ இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான பூ. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ஏதோ சீரியஸ் செட்டு போட்ட மாதிரி, ஒரு லைட்டு போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். நல்ல ஒரு வைப் இருக்கும். எப்படிங்க லைட்லாம் போட்டு இந்த பப்ளிக் ஆர்ட்டுக்காக ஏதோ ஒன்று இங்கே பண்ணியிருக்காங்க. அது சரியான முறையில் இப்போ நாங்கள் இந்த டேயில் வந்ததுனால மேபி அது ஒரு இதாக இருக்கும். பேட் இங்கே பாருங்கள், இதுதான் இதனுடைய சிம்பிள், பேட். பப்ளிக் அபுதாபி பைனாரியல். இங்கே என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே, அது என்னன்னு தெரியல, பார்ப்போம்.
அதுபோல் புல்செடியில் பல விதமான புல்செடி இருக்குது. இந்த புல்செடியில் பல விதம் இருந்தாலும் ஸ்பெஷலி இந்த ஒரு செடி இருக்குது, இப்போ காமிக்க போகிறேன். இது வந்துக்கிட்டு எப்போதுமே ஒரு வேறு லெவல் தான், அல்டிமேட் லெவலு. வீடியோ எல்லாத்துக்கும், பாட்டு, லவ் ஸ்டோரி எல்லாத்துக்குமே இதை வந்து எடுக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அந்த செடி தான் இது. பூ பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஒரு பியூட்டி என்னடாக்கா, வெட்ட அதே லெவலில் வந்துக்கிட்டே இருக்கும். வருஷ கணக்கில் இதுதான் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்கும், அதே லெவலில் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இந்த ஏரியா பார்க்குறீங்களா, இது 2வது ஒரு விளையாட்டு ஏரியா. இது பிள்ளைங்கள ஊஞ்சல் அது மாதிரி உள்ள சாதாரண கொஞ்சம் விஷயங்கள்லாம் உள்ளது. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்கள்லாம், பெண்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இது மாதிரி இடத்துக்கு வரும்போது. இங்கே பாருங்கள், பிள்ளைங்களை வந்துட்டு மாலில் கூட்டிகிட்டு போய் அது காசு கொடுத்து அப்படி இதுங்கிறத விட உங்களுக்கு இது மாதிரி இடங்களில் வந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கும் மனசுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பயலை இங்கே பாருங்க, பல பக்கம் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. காசு இல்லை, ஒன்றும் இல்லை, ஃப்ரீ. ஏர்லி மார்னிங்கில் நம்மளும் வந்து நம்மளுக்கும் விளாண்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கும் ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஹாய். ஸோ அற்புதமான ஒரு காலை பொழுது தான் இன்றைய பொழுதும். ஏற்கனவே மரத்தில் கட்டி விட்ட மாதிரி இங்கேயும் கட்டி விட்டு வச்சுருக்காங்க பல இடங்களில். இப்போ நாங்கள் ஆப்போசிட் சைடில் போனோம்னாக்கா அதில் ஒரு இது இருக்குது. கொஞ்சம் டைம் ஆச்சு, நேரத்தை கருதி இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா வியூ. கிட்டத்தட்ட 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னுடைய இதை. Legend Discovery subscribe பண்ணுங்க.